வெல்கம் டு ஆல் ஜெம் சினிமாஸ். இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா சினிமா சார்ந்த நிறைய சுவாரஸ்யமான தகவல்கள் செய்திகள் எல்லாத்தையும் வந்து கேட்டு தெரிஞ்சுக்க போகிறோம். டெஃபினட்டாக இது வந்து பயங்கரமாக ஒரு இன்ஃபர்மேஷன் கலந்த விஷயங்களாக இருக்கும் அப்படின்றத சொல்கிறேன். ஸோ ஃபஸ்ட்டு எடுத்தோன்னே வந்து பார்த்தீங்கன்னா நயன்தாரா இவங்க வந்து எல்லாருக்கும் பிடிச்ச ஃபேவரட்டான ஒரு ஆக்ட்ரஸ். உங்கள் எல்லாருக்குமே வந்து தெரியும். ரீசெண்டாக வந்து பார்த்தீங்கன்னா காப்பிரைட்ஸ் இஷ்யூவில் வந்து பயங்கரமாக வந்து மாட்டியிருந்தாங்க. அதுக்கப்புறம் வந்து தனுஷ் அப்புறம் நயன்தாரா இவங்களுக்கு நடந்த பிரச்சனைகள்லாம் உங்கள் எல்லாருக்குமே வந்து தெரியும். இப்போ அகெயின் வந்து பார்த்தீங்கன்னா நெட்ஃப்ளிக்ஸ் மேலே இன்னொரு கேஸ் வந்து ஃபைல் பண்ணியிருக்காங்க. யாருன்னா ஏபி இன்டர்நேஷ்னல்ஸ் அப்படின்றவங்க பதிவு பண்ணியிருக்காங்க. என்ன திடீர்னு நெட்ஃப்ளிக்ஸ் ஏபி இன்டர்நேஷ்னல் அப்படின்னா, நயன்தாரா பியாண்ட் த டைரிஸ் அப்படின்ற வந்துட்டு ஒரு ஆவணப்படத்தில் வந்து பார்த்தீங்கன்னா சந்திரமுகி இந்த படத்தில் நடிச்சிருந்த ஒரு சில விஷுவல்ஸை வந்து எங்களை கேட்காம அவங்க வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ நெட்ஃப்ளிக்ஸ் இதுக்கு சம்மந்தமாக எங்களுக்காக வந்து ஆன்சர் வந்து சொல்லணும், எங்களை கேட்காம எப்படி நீங்கள் அதை வந்து யூஸ் பண்ணுனீங்க அப்படின்னு சொல்லிட்டு அதே நேரத்தில் நயன்தாரா மீதும் ஒரு வழக்கு வந்து அகெயின் வந்து இருக்குது. ஸோ ஆல்ரெடி வந்து பார்த்தீங்கன்னா 1 கோடி ரூபா வந்து கேட்டு நம்மளோட தனுஷ் அவர்கள் வந்துட்டு ஒரு கேஸ் வந்து ஃபைல் பண்ணியிருக்காங்க. ஸோ வண்டர் பார் அவங்களோட சார்பாக. அண்ட் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இவங்களும் வந்து ஒரு பெரிய பிரச்சனையாக போயிட்டுருக்கு. என்னடா நயன்தாரானாலே பிரச்சனை அப்படின்ற மாதிரி ராய்பட்டு இதனால் கொஞ்சம் வந்து பார்த்தீங்கன்னா நயன்தாரா லைட்டாக ஒரு மன கஷ்டத்தில் இருக்கிறதா வந்து சொல்கிறாங்க. இந்த காப்பிரைட்ஸ் இஷ்யூ பெரிய இஷ்யூ தான் இல்லைன்னு சொல்லல. பட் ஆனால் அதில் வந்து கேட்காம நிறைய விஷுவல்ஸை யூஸ் பண்ணதுனால தான் இவ்வளோ பிரச்சனைகள் அப்படின்ற மாதிரி இருக்குது. போக போக பார்த்தா நெட்ஃப்ளிக்ஸ் அந்த வீடியோவே அதுலேருந்து வந்து டெலிட் பண்ணுறதுக்கும் நிறையா வாய்ப்புகள் இருக்குது அப்படின்ற மாதிரி தான் வந்து சொல்கிறாங்க. ஸோ அதை வந்து பொறுத்து வந்து பார்ப்போம். ஸோ ஓகே, நயன்தாரா பற்றி பேசினா டெஃபினட்டாக சிம்பு பற்றி பேசி ஆகணும் இல்லையா? ஸோ சிம்பு அவரோட வந்து பார்த்தீங்கன்னா டிரான்ஸ்ஃபர்மேஷன் வீடியோ வந்து நிறைய பேர் வந்து பார்த்துருப்பீங்க. ஒரு கொரோனாலேருந்து வெளில வந்ததுக்கப்புறம் பல பேருக்கு மோட்டிவேஷன்லாம் டெஃபினட்டாக இருந்து நிறைய பேர் வந்து ஃபேட்டாக இருந்தவங்க சிம்பு பார்த்து நாமளும் வந்து வெயிட் லாஸ் பண்ணணும் அப்படின்றாங்க. அந்த வீடியோவை கிட்டத்தட்ட இப்பயும் யூடியூப்பில் ஒரு 5.7 மில்லியன் வியூஸ் வந்துட்டு இருக்கக்கூடிய ஒரு சூப்பரான ஒரு வீடியோ. அந்த வீடியோவில் என்டர்டெயின்மெண்ட்டான்றதை தாண்டி வந்து ஒரு லைஃப்பை வந்து எப்படி ஹேண்டில் பண்ணணும் அப்படின்ற முதற்கொண்டு அதில் வந்து எஸ்டிஆர் அவர்கள் வந்து சொல்லியிருப்பார். அதில் முக்கியமான ஒரு விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கு அவர் வந்து கேரளா போயிட்டு ஒரு சண்டை பயிற்சிலாம் வந்து கற்றுக்கிட்டு இருக்கிறப்போ ஒரு இடத்துல இங்கே ஒரு ஸ்டிச் மாதிரி வந்துடும். ஸோ அதுக்கு பின்னாடி ஒரு பேக் ஸ்டோரி வந்து இருக்குது. ஸோ அதை வந்து சரண்யா அப்படின்றவங்க தான் அங்கே வந்து ஒரு டான்ஸ் ப்ராக்டிஸ் வந்து சிம்பு அவர்களுக்கு கொடுத்துருப்பாங்க. ஸோ அவங்க வந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, ஸோ அந்த டைமில் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வந்து அவருக்கு இன்ஜுரி ஆகிட்டு இந்த இருக்கிற ஏரியாவில் யாருமே கொரோனா அப்படின்றதுனால வெளியில் வரல. ஸோ அப்போ வந்து என்னோட ஹஸ்பண்ட் வந்து டென்டலாக இருக்கார், அதாவது வந்து டென்டல் டாக்டராக இருக்கார். ஸோ எங்களுக்கு வந்து கால் வந்துச்சு, நாங்கள் போய் பார்த்தப்போ தான் ஸோ அது வந்து ஸ்டிச்சஸ் இல்லை, ஸ்டிச்சஸ்லாம் பண்ண வேணாம் அப்படின்ற மாதிரி சொன்னோம். அதுக்கப்புறம் அவர் தான் வந்து அப்ரோச் பண்ணார், இந்த மாதிரி நான் நிறைய கற்றுக்கிட்டே இருக்கேன், நீங்களும் டான்ஸுக்கு ஓகேவாக இருந்தால் யாராவது டான்ஸுக்கு வந்து மேல் வந்து பரதநாட்டியம் சொல்லி கொடுக்குறவங்க யாராக இருந்தாங்கன்னா சொல்லி விடுங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறப்ப இல்லை நானே பண்ணுறேன்னு சொல்லிட்டு சரண்யா வந்து பண்ணாங்க. ஸோ அந்த மெமரியை வந்து அவங்க வந்து ஷேர் பண்ணியிருக்காங்க. லைஃப்பில் எப்போவுமே எல்லாருக்கும் ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் அப்படின்றது வந்து முக்கியம். ஸோ அதை எஸ்டிஆர் வந்து பண்ணி கேட்டிருக்காரு. உங்களுக்கும் யாராவது பண்ணணும் அப்படின்றா டெஃபினட்டாக அதை பண்ணுங்கள். டெஃபினட்டாக அது வந்து லைஃப்பில் ஒர்க் ஆகி பாசிட்டிவான விஷயங்களாக வந்து நடக்கும். சரி, ஓகே. அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா டிமாண்டி காலனி 3 வந்துட்டு வரப்போகுது. என்னடா சொல்கிறேன், டிமாண்டி காலனி 3யா? டிமாண்டி காலனி 1 என்ன நம்ம மைண்ட்லேருந்து அந்த பயம் வந்து மறையலை. டிமாண்டி காலனி 2வும் ஃபினான்ஷியலாக பயங்கரமான ஹிட்டு. எக்ஸ்பெக்ட் பண்ணதை விட கொஞ்சம் லைட்டாக கம்மியாக இருந்தது, பட் இருந்தாலும் பயங்கரமான ஒரு ஹிட்டு. அண்ட் வந்து பார்த்தீங்கன்னா பிரியா பவானி சங்கர் இந்த படத்தோட ஷூட்டிங் வந்து ஆரம்பிச்சாச்சு அப்படின்ற மாதிரி ஒரு ஃபோட்டோ வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஆரம்பித்தோன்னே ஒரு 5-6 கமெண்ட்டில் நானும் போய் கீழே பார்த்தேன், பிரியா பவானி சங்கர் படமா, டெஃபினட்டாக அது வந்து ஒரு ஃபெயிலியர் படமாக தான் இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க. ஏன் இது வந்து திணிக்கப்படுது அப்படின்ட்டு. அதேமாதிரி ரீசெண்டாக புகழ் அவர்களும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆடியோ லான்ச் சொல்ல புகழ் படனாலே ஃபெயிலியர் தானப்பா அப்படின்ற மாதிரி நிறைய கமெண்ட்லாம் சொல்கிறாங்க. நான் அதெல்லாம் பெருசாக எடுத்துக்கிறது இல்லை அப்படின்ட்டு. ஸோ இந்த விமர்சனத்தை இவங்க மட்டும் தான் சந்திச்சிருக்காங்களா அப்படின்னா நான் ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்கிறேன். யுவன் சங்கர் ராஜா நம்ம எல்லாருக்கும் பிடிச்ச ஃபேவரட்டான ஒரு மியூசிக் டைரக்டர். ஸோ அவர் வந்து பார்த்தீங்கன்னா அவரோட லைஃப்பில் வந்து ஃபஸ்ட்டு இனிஷியல் ஸ்டேஜில் நிறைய மியூசிக் பண்ணுறாரு. எந்த படம் பண்ணாலும் அந்த படம் ஃபெயிலியர். ஸோ ஒரு ஃபெயிலியர் மியூசிக் டைரக்டர் அப்படின்ற ஒரு பேர் வாங்கிட்டார். கடைசியில் அந்த மியூசிக்கே வேணாம் அப்படி சொல்லிட்டு ஒரு முடிவு எடுக்கிறப்ப தான் அவங்க அம்மா வந்து கூப்பிட்டு இல்லை நீ டெஃபினட்டாக பண்ணு அப்படின்னு சொல்கிறப்ப தான் தீனா படம் வந்து வருது, மிகப்பெரிய ஒரு ஹிட் ஆகுது. அதுக்கப்புறம் ஒரு பாசிட்டிவான ஆளாக தலைவன் வந்து மாறிட்டார். அப்போலேருந்து பாசிட்டிவான ஆள் தான். ஸோ இண்டஸ்ட்ரியில் வந்து பாசிட்டிவான ஆளாக வந்து மாறிட்டார். ஸோ அந்த மாதிரி தான் இவங்களுக்கும் ஒரு சின்ன மித்து தான் வந்து நடந்துகிட்டு இருக்கு. டெஃபினட்டாக இதுவும் வந்து பாசிட்டிவாக மாறிடும் அப்படின்னு சொல்லிட்டு நம்புகிறோம். ஏன்னா நல்ல ரசிகர்கள் இங்கே வந்துட்டு இருக்காங்க. சரி, ஓகே. அதெல்லாம் தாண்டி வந்து நம்ம ஏரியாவிலேருந்து ஒருத்தவங்க வந்து ஹாலிவுட் டோலிவுட் வரையெல்லாம் வந்துட்டு போகிறாங்கப்பா, போகக்கூடிய கெப்பாசிட்டி இருக்குப்பா அப்படின்னா யாருன்னா சாரா அர்ஜுன் அப்படின்றவங்க தெய்வ திருமகள் வந்து படம் வந்து பார்த்துருப்பீங்க. அந்த படத்தில் வந்து ஒரு குட்டி கேரக்டராக பயங்கரமாக சூப்பராக பண்ணியிருந்தாங்க. அந்த தெய்வ திருமகளில் கடைசியில் அந்த ஒரு கோர்ட்டில் ஒரு சீன் நடக்கும், நம்ம கண்ணிலேருந்து டெஃபினட்டாக அழுக வராமல் இருக்குது. ஸோ அந்தளவு வந்து பர்ஃபார்ம் பண்ணியிருப்பாங்க. அவங்க வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து துஷந்தர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு படத்தில் வந்து ரன்வீர் சிங்குக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஹீரோயினாக வந்து போட்டுறாங்க. என்னடா
அந்த குட்டி பொண்ணா இவ்வளோ வளர்ந்துட்டாங்க, அதுவும் டேரக்டாக ரன்வீர்க்கா அப்படின்னா, ஆமாம் நானும் பார்க்குறப்ப பயங்கரமாக ஷாக்கிங்காக இருந்துச்சு. பட் பரவாயில்ல, இருந்தாலும் வந்து நம்மட்டேருந்து அறிமுகமாகி ஒருத்தவங்க அந்த லெவலில் வந்து போய் ஃபஸ்ட்டு படம் வந்து பண்ணுறாங்க அப்படின்றப்பே மிகப்பெரிய வந்துட்டு ஒரு சந்தோஷமான ஒரு விஷயமா இருக்குது அப்படின்னு கூட வந்து சொல்லலாம். அண்ட் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சூப்பரான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் வந்து நான் வந்து பார்த்தேன். என்னென்னா களவாணி படம் வந்து நிறைய பேர் பார்த்துருப்பீங்க. அந்த படத்தில் வந்து விமலுக்கு அப்பாவா இளவரசு அப்படின்றவர் வந்து நடிச்சிருப்பார். ஸோ அவர் வந்து ஒரு மெமரி வந்து ஷேர் பண்ணியிருந்தார். அந்த மெமரி கேட்குறப்ப பயங்கரமாக இருந்துச்சு. ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கிற ஒரு ஃபீல் இருந்துச்சு. டெஃபினட்டாக நீங்களும் கேட்டிங்கன்னா இருக்கும். என்ன அப்படின்னா அது சினிமா சார்ந்த தகவல் தான். அவர் வந்து நாகேஷ் அவர்கள்ட்ட ஒரு வாட்டி வந்து பேசிக்கிட்டு இருக்கிறப்போ அவர் வந்து ஒரு சின்ன துண்டு பேப்பர் எடுத்து படிச்சுட்டு இருக்கார். அதில் என்னென்னா நீங்கள் ப்ரெசென்ட்டில் வந்து நல்லா வாழணும் அப்படின்னா கடந்த கால நினைவுகளை ஞாபகம் வச்சுக்கிட்டே இருங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சின்ன பிட்டு பேப்பரில் ஒரு இது வந்து படிக்கிறாப்புல, நியூஸ் படிக்கிறாப்புல. ஸோ படித்தோன்னா அவர் என்ன பண்ணுறாரு, ஓகே பக்கத்தில் நாகேஷ் இருக்கார்ல அவர்கிட்ட வந்து கேட்போம் அப்படின்னு சொல்லிட்டு நாகேஷ்ட்ட போயிட்டு இந்த மாதிரி சார் ஒரு நியூஸ் இருக்குது அப்படின்னப்போ எங்கே அதை திரும்பி படி அப்படின்னு சொல்லிட்டு நாகேஷ் வந்து சொல்லியிருக்காரு. ஸோ இவரும் திருப்பி அதை வந்து படித்து காட்டியிருக்காரு. ஸோ நினைவுகள் வந்து நல்லது அப்படி சொல்லிட்டு நீ நினைக்கிறியா அப்படி சொல்லிட்டு நாகேஷ் அவர்கள் கேட்டுட்டு, நான் வந்து திருவிளையாடல் ஆரம்பம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு படம் வந்து பண்ணியிருக்கேன், சிவாஜி எல்லாரோடையும் படம் பண்ணிட்டேன், இப்போ எனக்கு ஷூட்டிங்கே இல்லை, ஆனால் நீ இப்போ 15 நாள் வந்து ஷூட்டிங் போகிற, இப்போ எனக்கு அதை நினச்சா நல்லதுன்னு நினைக்கிறியா சோகம்னு நினைக்கிறியா அப்படின்னா, நல்ல ஒரு 20-30 நாள் கால் ஷீட்டில் எங்கே கொடுக்குறனே தெரியாமல் இருந்த ஒரு ஆள் இப்போ எந்த வேலையுமே இல்லாமல் இருக்கேன். ஸோ அப்போ வந்து லைஃப்பில் எல்லாத்தையும் மறக்க கற்றுக்கோங்க. மறக்க கற்றுக்கிட்டாலே இன்றைக்கி நம்ம நிம்மதியாக வாழ முடியும். நம்ம எவ்வளோ பெரிய ஆக்டர் அப்படின்றத தாண்டி இன்றைக்கி நம்ம யாருன்றத நம்ம ரியலைஸ் பண்ணி நிம்மதியாக வாழணும்னா கடந்த காலத்தை மறக்க கற்றுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு நாகேஷ் அவர்கள் வந்து சொல்லியிருக்காரு. ஸோ அது வந்து மிகப்பெரிய ஒரு விஷயமா, அப்பா என்ன மாதிரி மனுஷையா அப்படி சொல்லிட்டு இருந்தாங்க. பட் இருந்தாலும் அது அவர் சொன்னது வந்து நிறைய பேருக்கு டெஃபினட்டாக ஒரு யூஸ்ஃபுல்லான விஷயமா இருக்கும் அப்படி சொல்லிட்டு நான் வந்து நம்புகிறேன். சரி ஓகே, அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா அப்பாவும் பையனும் சேர்ந்து ஒரு படம் வந்து பண்ணுறாங்க. யார் அப்பா பையன் அப்படின்னா நம்ம எல்லாருக்கும் ஒரு ஆக்டர் வந்து ரொம்ப பிடிக்கும். யாருன்னா நம்மளோட காளிதாஸ் அவர்கள் வந்து ரொம்ப பிடிக்கும். இந்த தங்கமே தங்கமே பாட்டெல்லாம் பார்க்குறப்ப நமக்கு அப்படியே பா ஐயோ வா தங்கமே அப்படின்ற ஒரு ஃபீல் இருக்கும். ஸோ அவரும் அவரோட அப்பா ஜெயராமும் சேர்ந்து ஒரு படம் வந்துட்டு பண்ணுறாங்க. இந்த படத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா 1000 அப்படின்ற மாதிரி ஒரு டைட்டில் வந்துட்டு வச்சுருக்காங்க. இந்த படத்தில் வந்து முக்கியமான விஷயமா 2 பேரும் சேர்ந்து படம் பண்ணுறாங்க. அந்த படம் டெஃபினட்டாக ஹியூமர் கலந்த ஃபேமிலி என்டர்டெயின்மெண்ட்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்கிறாங்க. டெஃபினட்டாக இந்த படம் அவங்களோட கெரியரில் ஒரு ஹிட் படமாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து நம்புகிறோம். டெஃபினட்டாக இன்றைக்கி வந்து சினிமா சார்ந்து நிறைய தகவல்கள் சுவாரஸ்யமான செய்திகள்லாம் வந்து கேட்டிருப்பீங்க. உங்களுக்கு எந்த செய்தி வந்து ரொம்ப பிடிச்சிருந்துச்சி அப்படின்றது வந்து சொல்லுங்கள். நன்றி.